ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு vlog ஈவினிங்ல இருந்து ஆஸ் யூஷுவல் இடம் மட்டும் மாறி இருக்கு. இவன் இங்கே படுத்திருக்கான், இந்த குண்டு பாய் இங்கே படுத்திருக்கான். ஸோ நம்ம இன்னைக்கு சிம்பிளான ஒரு மஷ்ரூம் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், கொஞ்சம் வறுத்து அரைச்சிட்டு செய்யணும். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். 2 கிச்சன் ஐட்டம் வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து இது, இன்னொன்று வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறேன். ஒரு குட்டி எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர், நார்மல் இது வாங்கியிருக்கேன். ஏன்னா நம்மகிட்ட எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர் தான் இருக்குது. கொஞ்சமாக 2 பேருக்கு சில நாள் சாம்பார்லாம் வைக்கலன்னா வெறும் ரைஸ் மட்டும் வைக்கிறதுக்கு குட்டி ஒன்றா வாங்கியிருக்கேன். பிஜிஎன் பிராண்டு, 1 லிட்டர், ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருக்குது. நம்ம மீனாக ட்ரைட் பண்ணலாம். மூடியோட வந்திருக்கு. ஏற்கனவே நமக்கு இந்த பிராண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பேனும் ஒரு கிரே கலர் கடாயும் இருக்கு. ஒன்று வந்து இன்னொன்று என்னது, ஆமாம், அதுவும் வந்து க்ரீம் கலரில் ஒரு பேன். ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதுலேயுமே கடாயி பேன்லாம் இருந்துச்சு. பட் இந்த இது எனக்கு உடன் ஹேண்டில் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அது உடன் கிடையாது, பட் பார்க்கறதுக்கு வந்து உடன் மாதிரி இருக்குது. ஸோ நல்லாயிருக்கு. அதனால் இன்னைக்கு இந்த இதில் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். முதல்ல மசாலா வந்து கொஞ்சம் வறுத்து பொரிச்சிக்கணும். புதுசு அப்படிங்கிறனால நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ கொஞ்சம் இஞ்சி தேவைப்படும், அதையும் எடுத்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா, பாக்கி இதுக்கு இப்போ கொஞ்சம் வேலை இல்லை, அதனால உள்ள வச்சிடலாம். மசாலா வந்து வறுத்து பொடிக்கணும். தக்காளி 2 தக்காளி எடுக்கணும். ஒன்னே இவ்வளோ பெருசாக இருக்கு இல்லையா, இதை வந்து பியூரி பண்ணிக்கணும். நான் என்ன பண்ண போகிறேன், முதல்ல மிக்சியில் ட்ரையாக இருக்கிறத பிடிச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தக்காளி பியூரி பண்ணிக்கலாம். கடற்கடன் வேலை ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதில் சேர்க்க வேண்டிய ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு ஏலக்காய், கிராம்பு, பட்டை கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் சோம்பு, ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். ஜீரகம் கொஞ்சம், ஒரு 3 பேதகி சில்லி தான் சேர்த்துக்கிறேன். பெப்பர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பெப்பர் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி. அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்கேன். இன்னும் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். கருக விட்டுறக்கூடாது. எண்ணெய்லாம் சேர்க்க வேண்டாம். அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணிக்கணும். ஸோ இது ரோஸ்ட் ஆகிடுச்சு. டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ் தேங்காய் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட தேங்காய் காலி ஆகிடுச்சு, அதனால் இதை சேர்த்துருக்கேன். இல்லைன்னா தேங்காய் துருவல் சேர்த்துட்டு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கணும். ஒரு 1/4 கப்பு தேங்காய் துருவல் சேர்த்திங்கன்னா போதும். இது டெசிகேட்டட் கோகோனட்டுங்கிறனால ரொம்ப நேரம் ஆகாது வதங்கிறதுக்கு. ஃப்ரெஷ் தேங்காய் துருவல் சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த கேரளா கிரேவிஸ்க்கெல்லாம் வறுப்போம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். ஸோ அவ்வளோதான், தேங்காய் வாசனையும் வந்துருச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது மிக்ஸி ஜாரில் மாற்றிடுறேன். ஸ்டவ் ஆஃபில் தான் இருக்குது. இது பொடிச்சிட்டு இதில் வந்து நம்ம ஜிஞ்சர் கார்லிக்கையும் முதல்ல க்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தக்காளியும் பியூரி பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். கடையில் வந்து தான் இருக்குது எங்கிட்ட, அது அவ்வளோ வாசனையாக இருக்காது. ஸோ இஞ்சி நிறையவே இருக்குது, அதனால் ஃப்ரெஷ்ஷாகவே இஞ்சி பூண்டு க்ரஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன தேவையில்லை, இதை எடுத்து வச்சிடலாம். மஷ்ரூம் வந்து ஒரு 300 கிராம் மஷ்ரூம் போய் பொடிச்சிட்டு வந்துடுறேன். நான் பொடிச்சிட்டு அப்படியே ஜிஞ்சர் கார்லிக்குமே கூட க்ரஷ் பண்ணி எடுத்துட்டு தக்காளியும் நல்லா பியூரி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். மசாலா பொடி அரைச்சாச்சு. ஜிஞ்சர் கார்லிக் பீஸ், தக்காளியும் அரைச்சாச்சு. 2 பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் பச்சை மிளகா, 300 கிராம் மஷ்ரூம். ஸோ இதில் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம்.
ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடாகட்டும். பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம், கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பேன் பார்த்தீங்கன்னா என் ஸ்டைலில் இருக்கு இல்லையா, அதனால தான் இந்த இது வாங்கினேன். அந்த ஷேப்பு, கொஞ்சம் ஹேண்டில் எல்லாமே பார்க்கறதுக்கு ஹாமி மம்மி பிளாக்ஸ் அதெல்லாம் பார்க்குறேன் இல்லையா, அதில் இருக்கும். ஸோ அதனால பார்த்தேன், சரி வாங்கலாம். நார்மலாக பேனில் சும்மா ரவுண்டாக அப்படியே இருக்கும். இதில் 2 பக்கமும் நம்ம ஊற்றுறதுக்கு அந்த இது இருக்கும் இல்லையா, ஸ்பவுட் அந்த மாதிரி இருக்குது. பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. நல்லா கொஞ்சம் லைட் கோல்டன் ஆகுற அளவுக்கு வரணும். சீக்கிரம் அது பண்ணுறதுக்கு உப்பு போட்டுருவோமா? நல்லா காத்து அடிக்குது பாருங்க, ஃபேன்லாம் போடலை. சூப்பராக காத்தடிச்சிட்டு இருக்கு பால்கனியில். ஸோ பாருங்க, இப்பெல்லாம் 2-3 நாளாவே வானம் நல்லா கலர்ஃபுல்லா அழகா இருக்கு. நார்தர்ன் லைட்ஸ் இதெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல எல்லா கண்ட்ரீஸ்லயும் பாக்குறாங்க. எவ்வளவு லக்கி இல்ல. வீட்ல இருந்து பார்த்தேன், பால்கனில இருந்து பார்த்தேன், யூகேல இருக்கவங்க, அங்க இங்க நியூசிலாந்துல இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க. நீங்க யாராவது நார்தர்ன் லைட்ஸ் எல்லாம் பாத்துருக்கீங்களா, போயிருக்கீங்களா? அப்படின்னு போகணும்னு ஆசை. எனக்கும் ஆசை தான். சின்ன பசங்க ஆசைப்படுறாங்க. நம்ம உடம்பு நல்லா இருக்கவே போகணும் என்ன போயிட்டு வரணும். அன்னும் ஜாப்ல வந்து எல்லாரும் சேர்ந்து போற மாதிரி பிளான் பண்ணணும். பார்ப்போம். அப்ராடும் நான் இது வரைக்கும் எங்கே போயிருக்கேன், பூட்டான் மட்டும் போயிருக்கேன். ட்ரெயின்ல போனோம். ஹஸ்பண்டுக்கு ரயில்வே பாஸ் இருக்கிறனால வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் ட்ரெயினில் போயிட்டு அங்கேருந்து ஒரு பஸ் புக் பண்ணிட்டோம். ஒரு 4-5 ஃபேமிலி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போனோம். ஸோ நாங்கள் பூட்டானுக்கு பஸ்லேயே போயிட்டு வந்துட்டோம். நம்ம சேனலில் கூட வீடியோ போட்டிருக்கேன். 3-4 வருஷம் முன்னாடி போனது. அப்பெல்லாம் இவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது இப்போ இருக்க மாதிரி பூட்டானில். ஸோ பேசிட்டே இருந்துட்டு இது கோல்டன் ஆகிடுச்சு, ரொம்ப டார்க் ஆச்சுன்னா கசக்க ஆரம்பிச்சிடும். தக்காளி அங்கே எங்கே வேடிக்கை பார்த்துட்டு வந்ததில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ப்ரௌன் ஆயிடுச்சு. கோல்டன் கலர் ஆனால் போதும். பார்த்தீங்களா, ஜிஞ்சர் கார்லிக்கும் சேர்த்து மறந்துட்டேன். அது ஒரு பக்கம் தனியாக வதக்கிப்போம். இதுதான் பேச்சில் இருந்தோன்னா இதுதான் நடக்கும். ஸோ இது இந்த பக்கம் வதங்கட்டும், தக்காளி அந்த பக்கம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்க்கணும். ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி கதை அடிச்சுட்டே சமையலை சொதப்புவீங்கன்னு சொல்லுங்க. ஸோ இது இந்த பக்கம் வதங்கட்டும், அந்த பக்கம் வதங்கட்டும். அப்படி கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். கொஞ்சம் அந்த ஸ்மெல் மாறிடுச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். காரத்துக்கு நம்ம மிளகாத்தூளும் பெப்பரும் போட்டிருக்கோம். கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். அரைச்சி பொடிச்சிருந்தா மசாலா சேர்த்துடலாம். தக்காளியில எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு மூடி போட்டுட்டு வதக்கிடலாம். ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் இப்போ நம்ம மஷ்ரூம் சேர்த்துடலாம். ஸோ கொஞ்சம் வதங்கட்டும். மஷ்ரூம் எப்பயுமே கொஞ்சம் வேகிறப்ப தண்ணி விடும். மூடி போட்டுடலாம். கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா ஃப்ரை மாதிரி வேணும்னா நீங்க அப்படியே சாப்பிட்டுக்கலாம். கிரேவி வேணும்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் விட்டுறலாம். மஷ்ரூம் பாருங்க நல்லா தண்ணி விட்டு வெந்துருச்சு. எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. அப்படியே சர்வ் பண்ணனாலும் பண்ணலாம் நீங்க தொக்கு மாதிரி.
சாதத்து கூட எல்லாம் வச்சு சாப்பிடணும் அப்படின்னா. சப்பாத்தி இட்லி இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிரேவியா இருந்தா நல்லா இருக்கும். கொஞ்சமா மிக்ஸி ஜார் அலசி தண்ணி சேர்த்துக்கிறேன். மூடி போட்டு கொதிக்கட்டும். இன்னொரு ஐட்டம் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இதுதான் பிஜிஎன் 1 லிட்டர் ரைஸ் குக்கர். கியூட்டா குட்டியா இருக்கு. ஒரு கிளாஸ் 1.5 கிளாஸ் அளவுக்கு சாதம் வைக்கலாம். 2 பேருக்கு தாராளமா போதும். ஏன்னா எனக்கு அதுல வைக்கணும் அப்படின்னா பருப்பு ஏதாவது வச்சாதான் எனக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி இருக்கு. அப்படியும் இல்லை பாத்தீங்களா, வெறும் சாதம், சில நாள் ரசம் வேற குழம்பு எல்லாம் பண்றப்ப வெறும் ரைஸ் மட்டும் வைக்கிறதுக்கு பேக்டா குட்டியா அழகா இருக்கு. குக் சமைச்சதுக்கு அப்புறம் வார்ம் இதுக்கு வந்துடும் தானாவே, கீக் வார்முக்கு. கிளாஸ் மூடி. பாத்திரம் பாத்தீங்கன்னா குட்டியா கியூட்டா இருக்கும். இவ்வளவுதான் பாத்திரம். இதுலயும் அளவுகள் கொடுத்துருக்காங்க பாருங்க. உள் பக்கம் இந்த மாதிரி பிளேட். இது போடலன்னா அடி பிடிச்சிரும். பிளேட் தான் சமைக்கணும். டிராவல்லாம் போனா கூட எடுத்துட்டு போயிடலாம். நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3/4 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால். தேங்காய் பாலும் ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா நீங்க அப்படியே அந்த கிரேவியை இறக்கிடலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு சிம்ல ஒரு 2-3 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். மல்லி இலை சேர்க்கணும். என்கிட்ட மல்லி இலை இல்லை, அதனால நான் கொஞ்சமா ஃப்ரெஷ் கருவேப்பிலையே திரும்பியும் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா கருவேப்பிலை சேர்த்துடலாம் லாஸ்டா. மல்லி இலை இருந்ததுன்னா நிறைய சேர்த்துக்கோங்க. பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் ஆகுது. நல்லா மட்டன் குழம்பு வாசனை வருது சூப்பரா. மட்டன் காதுதான் நமக்கு மட்டன் குழம்பு முன்னாடி வாசனை வருது. சுட்டு வந்து பாக்குறோம். நான்வெஜ் வாசனை. நான்வெஜ் இல்லடா, சிம்பிளா சூப்பரா கிரேவி. சாதத்து கூட தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா கூட இன்னும் சூப்பரா இருக்கும். ஸோ ஹோப் இன்னைக்கு வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.